சீக்கிரம் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பாருங்க, கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. பாருங்க, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கற்றுக் கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனம். அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீங்க எங்க கூட பேசுங்க. பாமுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் மனதுருக்கத்தோடும் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 6வது அதிகாரம் உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கும். இந்த முத்திரைகள் முதலாவது உடைக்கப்படுகிறதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது முத்திரை உடைக்கப்படும் போது அந்தி கிறிஸ்து, அதாவது அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும், வெள்ளை குதிரையை பார்க்கிறோம். அதுல அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருக்க கண்டு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிப்பவனாக புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. இது முதல் முத்திரை. முதல் முத்திரை யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான முத்திரை. இப்போ ஒன்றொன்றாக முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அப்புறம் 4வது முத்திரை வரும்போது, இப்பொழுது நான் படித்த வசனத்தின்படி, 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அங்க ஒரு குதிரை வருகிறது. ஒவ்வொரு ஒன்னொன்னுக்கு குதிரையுடைய கலருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல 4வது குதிரை மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். குதிரை என்று சொல்லும்போது அது யுத்தத்துக்கு அடையாளம். குதிரைங்கிறது மிருகங்கள்லேயே மிகவும் வைல்டு அனிமல்ல மிகவும் வீரியம் கூடினது, பயங்கரமான பவர்ஃபுல்லானதை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு குதிரைன்றது ஒரு யுத்தத்துக்கு குதிரைப்படை தான் இருக்கும், யானைப்படை இருக்காது. இல்லை சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்படி கொண்டு போக முடியாது. இப்போ சிங்கத்தின் மேலே ஏறி இருந்து மனிதன் போக மாட்டாங்க. அப்போ குதிரைங்கிறது ஒரு டார்கெட், எனிமியோட டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்றதுக்கு அவ்வளோ ஃபாஸ்டாக ஓடி அந்த எனிமியோடைய இடத்தை அந்த ரீச் பண்ணத்தக்க விதத்துல குதிரையை பழக்கப்படுத்தி ட்ரெயின் பண்ணி அதை மாற்றி அதற்கேற்ற விதத்துல அதை உருவாக்கி குதிரை படையை உருவாக்குவாங்க. அப்போ குதிரை என்று சொல்லும்போது அதோடைய வேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை என்பது அதோடைய பவரை, ஹோர்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அந்த வெஹிக்கிள் எல்லாம் அந்த இன்ஜினுடைய பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோர்ஸ் பவர், அப்படின்னா அதோடைய பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு ஓமையாக கர்த்தர் சொல்றாரு. ஒரு முத்திரைகளும் உடைக்கப்படும் போது அவ்வளோ பவர்ஃபுல்லான காரியங்கள் உலகத்துல நடக்க போகிறது. அவ்வளோ பவர்ஃபுல்லான என்ன நடக்க போகிறது? ஒவ்வொரு காரியங்களும் சொன்னா ஒவ்வொரு பவர்ஃபுல்லா நடக்க போகிறது, நியாய தீர்ப்புகள் என்று சொல்லி கர்த்தர் அதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு சொல்றாரப்பா, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்பதை கர்த்தர் அறிந்தவராக, கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படி எல்லாம் வரப்போகுதுப்பா, இதுல இருந்தெல்லாம் நீ தப்புவிக்கப்பட வேண்டும், இதுல இருந்தெல்லாம் நீ விழுந்துடக்கூடாது, இதுல போயிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உங்க மேல என் மேல அன்பு வைத்ததுனால அவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த அன்பு நிமித்தமாகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? வருங்காரியங்களை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அன்று வெளிப்படுத்தின விசேஷத்துல உங்களுக்கு எனக்கும் பொக்கிஷமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ 4வது முத்திரையை குறித்து பார்க்கும்போது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை பார்க்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அப்போ கடைசி காலத்துல என்ன உண்டா போகிறது? மரணம் கொத்து குத்தா ஜனங்கள் மரிக்க போகிறாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரர் இன்னைக்கு பேசும்போது ஒருத்தர் கேட்டாரு, எங்க பகுதியில இருந்து தான், ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற யுத்தங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோமேனா, இந்த யுத்தம் எல்லாம் பார்க்கும்போது இந்த முத்திரையெல்லாம் உடைக்கப்பட்டது மாதிரி எனக்கு தெரிகிறது. முத்திரையெல்லாம் உடைக்கப்பட்ட ஆயிற்றா? 4வது முத்திரை உடைஞ்சிருச்சா? 5வது முத்திரை உடைஞ்சிருச்சா? 6வது முத்திரை உடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் கேட்டாரு. அப்போ பாருங்க, கடைசி காலங்களை குறித்து நீங்க நிதானித்து அதை குறித்து நன்றாய் ஆராய்ந்து தேவ கிருபையினால நீங்க படித்தால் புரிந்து கொள்ள முடிகிறது. 1வது முத்திரை அந்தி கிறிஸ்துடைய முத்திரை. அந்தி கிறிஸ்து இன்னும் வரல. என்னால் தடை செய்கிறவன் இந்த பூமியிலிருந்து இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலை. தடை செய்கிறவர் யார்? அங்க தடை செய்கிறவர் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேல நீங்க படிக்க முடியும். தடை செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தொழாய் இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தல நாட்களில் ஆண்டவராகிய தேவன் சொன்னார் இல்லையா, அந்த பெந்தேகோஸ்தே நாளில்
அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் 50வது நாள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கும் நம்மையும் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் ஜனங்களை ரட்சிப்புல நடத்தும்படிக்காக ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறார். அவர் தான் தடை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நில்லுங்காண்டவரான்னு சொல்லி என்ன செய்யறார்? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து கொஞ்சம் காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினவங்கன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்ப வேண்டும். இன்னும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தடை செய்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு? அந்தி கிறிஸ்து பூமியில வருவதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறார். அந்தி கிறிஸ்து பூமியில வருவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை நடைபெறும். அப்போ எல்லாவற்றுக்கும் ஆவியானவர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்தி கிறிஸ்து இன்னும் பூமியில வெளிப்படலை. அப்படி என்று சொன்னால் முத்திரைகள் இன்னும் உடைக்கப்படலை. ஆனால் சிலர் கடைசி காலங்களை குறித்து பேசுறவங்க முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டாயிற்று, 1 உடைஞ்சிச்சு 2 உடைஞ்சிச்சுனாலும் சொல்றாங்க. ஆனால் வேதவசனத்தின்படி இன்னும் முத்திரைகள் உடைக்கப்படலை. நீங்க மத்த 24வது அதிகாரத்தில் இயேசு ஒரு 7 மிக முக்கியமான அடையாளங்களை, வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அடையாளங்களை பேசும்போது அவர் சொல்லுவார் 7 அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்ல இன்னைக்கு கண்களுக்கு முன்னாடி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முத்திரைன்னு சொல்லும்போது, முத்திரை உடைக்கப்படும் போது திரளான ஜனங்கள் மரித்து போவாங்க. இன்னைக்கு பாருங்க, இப்ப கூட இந்த யுத்தம் நடக்குது. ஈரானுக்கு விரோதமாக ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்கா இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இதுல கூட சிலர் சொல்றாங்க இந்த முத்திரை தான் அந்த முத்திரை. அதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதெல்லாம் நடக்க போகிறது, நீ வரும் காலங்களில் நடக்க போகிறது. இது ஒரு சாம்பிளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் முத்திரைகள் இன்னும் உடைக்கப்படல. முத்திரை உடைத்த இப்படி கிடையாது. உலகம் கந்தரகோலமாக இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் வேதனை. இன்னைக்கு 10 மிசைல் தான் பேகனுக்கு வருது, இல்லை யுஏக்கு வருது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் குண்டு விழுந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அணுகுண்டு வெடிக்கும். ஒவ்வொரு கிராமமா அழியும். ஜனங்கள் அப்படி கொத்தா மறிப்பாங்க. அதெல்லாம் இப்ப நடக்கல. அதெல்லாம் எப்ப நடக்க போகிறது? அவங்கள சொல்லி பயப்படுத்தல. இதெல்லாம் நடக்க போகிறது. எப்ப நடக்க போகுது? வருகைக்கு பிறகு, பரிசுத்த ஆவியானவர் போனது பிறகு, சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மேகமெல்லாம் என்ன செய்யும்? மிசைலா விழும், அணுகுண்டா விழும். அங்க இருக்கிற ஸ்டார் விழும். சந்திரன் இருளாய் மாறும், சந்திரன் ரத்தமாய் மாறும், அப்புறம் சூரியன் இருளாய் மாறும். இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் பயப்படுத்தல. இதெல்லாம் வருங்காலங்கள்ல நடக்க போகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் கடைசி, அதாவது நியாய தீர்ப்புக்கு நேராக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கண்டாவது பயந்தாவது ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட நெருங்கணும்னு கர்த்தர் விரும்புறாருங்க. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? மரணம் என்று பயம். அப்போ ஒரு அதன் மேல ஏறி இருக்கிறவனுக்கு பேரே மரணங்க. பாருங்க, அவன் அந்த மங்கின நிறமுள்ள குதிரை மேல வருகிறவனுக்கு பேரே மரணம். அந்த தேவதூதன் எங்கெல்லாம் பார்க்கிறானோ, எந்தெந்த இடத்துக்கு போகிறானோ, அங்கெல்லாம் மரணம் கொத்தா ஜனங்கள் மறிக்க போறாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடிய காலம், இந்த கடைசி காலம் வைக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்லப்படுது? பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் அவன் பின்னாடி, அவன் பின்னாடி பாதாளம் போய்கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அங்க மறிக்கிறவங்க எல்லாம் டைரக்ட் பாதாளம் தான். அவனுக்கு சான்ஸே கிடையாது, பரதேசிக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட கொடிய மரணங்கள் வரப்போகிறது. இதெல்லாம் சாம்பிள் தான். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க மத்திய கிழக்கு நாளில் நடக்கிறதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இது ட்ரைலர் மட்டும்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி வரப்போறது கொடிய காலம். அதனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லி உங்களை பயப்படுத்தலை. அதன் பின் என்ன நடக்குமா? பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயம் பாருங்க, இன்னைக்கு பட்டயத்தினால தான் ஜனங்கள் அழிக்கிறாங்க. வடகொரியா நாட்டில் பல விதமான பட்டயங்களை வைத்திருக்கிறாங்க. அணுகுண்டு வைக்கிறாங்க, ஹைட்ரோஜன் குண்டு வச்சிருக்கிறாங்க, ரஷ்யால ஹைட்ரோஜன் குண்டு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அமெரிக்கா ஜப்பான் மேல போட்ட அணுகுண்டை காட்டிலும் 100 to 1000 மடங்கு என்னவாம் வீரியம் கூடின ஹைட்ரோஜன் பாம் சைனாட்ட இருக்குது. இதெல்லாம் நியூஸ்ல வந்ததை சொல்றேன். அமெரிக்காட்ட இருக்குது. அமெரிக்கா அன்னைக்கு சொல்றாரு அவர், ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க, இந்த பூமியை 50 முறை அழிக்கத்தக்க அணுகுண்டு எங்கள்கிட்ட இருக்குது. பூமியை ஒன்லி கொஞ்சம் நாடு இல்லை, உலகத்தையே அழிக்கத்தக்க 50 முறை அழிக்கத்தக்க அணுகுண்டு நாங்கள் தயாராக வச்சிருக்கிறோம். அவர் நியூஸ்ல சொன்னது நியூஸ்ல இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட கொடிய காலம் தான் உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்றோம். இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மிசைலுக்கு இவ்வளவு பயப்பட்டால் இனி வரப்போகிற ஒரு பெரிய கொடிய காலத்துல எப்படி நம்ம வாழ போறோம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் அதுக்கு முன்னாடி நான் வரப்போறேன். கர்த்தருடைய பிள்ளையை நான் சீக்கிரமா வருவேன்னு சொன்னவர் சீக்கிரமா வரப்போகிறார். பட்டயங்கள் வாங்கி உலக நாடுகள் இன்னைக்கு வாங்கி வைக்கிறாங்க. கடந்த நாள்ல நான் எடுத்து பார்த்தேன், ஒவ்வொருத்தவங்களும் அந்த மிலிட்டரிக்காக ஸ்பெண்ட் பண்ற காசு எவ்வளவுன்னு பார்த்தா 2025 மட்டும் அமெரிக்கா பணம் செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் மதிப்பில் 72 லட்சம் கோடி 72 லட்சம் கோடி பணத்தை ருப்பீஸ்ல சொல்றேன்,
75 லட்சம் கோடி பணத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆர்மிக்காக மட்டும், அதாவது மிலிட்ரிக்காக மட்டும், வெப்பன்ஸுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியா எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் கோடி. 7 லட்சம்னா அமெரிக்காவிலேருந்து 10%. அமெரிக்கா இதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும், நான் ஜஸ்ட் இந்தியாவையும் அமெரிக்காவும் கம்பேர் பண்ணுறேன், ஒவ்வொரு நாடுகள் பணம் பட்டயத்துக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவோட பட்ஜெட்டில் 15% பட்டயத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க, மிலிட்ரிக்காக. பாருங்க, கடைசி கால ஆண்டவர் சொன்னது கண்களுக்கு முன்னாடி தெரிகிறது. பெரிய ஒரு உலகம், பெரிய ஒரு அழிவுக்கு நேராய் போக போகிறது. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒன்றுனா சொல்லுங்க. பூமியில் கால் பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்படுது. கால் பங்குன்னு சொன்னால் 25% ஜனங்கள் இந்த 4வது முத்திரை உடைக்கப்படும் போது சாவாங்க. அப்படின்னா இன்னைக்கு 800 கோடி இருக்குது. அப்படின்னா 200 கோடி ஜனங்கள் மரிக்கணும். அப்படின்னா இந்த முத்துரை அது அல்ல. இப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கல்ல, இதுதான் 4வது முத்திரை உடஞ்சிருச்சு, இந்த யுத்தம் தான் 4வது முத்திரைன்னு பேசுகிறாங்க கடைசி காலத்தில். அது அல்ல. இப்போ எவ்வளோ மரிச்சிருக்காங்க? ஈரானில் 2000 பேர், இஸ்ரேலில் 1000 பேர், நம்ம மத்திய கிழக்கில் ஒரு 100 பேர் மரிச்சிருப்பாங்க மொத்தம். இதெல்லாம் ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி. ஆண்டவர் சொல்கிற 200 கோடி மரிக்க போகிறாங்க இந்த 4வது முத்திரை உடைக்கப்படும் போது. ஐயோ, இதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப கோரமாக இருக்குது. அப்படின்னா 4 பேரில் ஒருத்தவங்க மரிக்க போகிறாங்க. நீங்கள் 4 பேர் பார்க்குறீங்க, 4 பேரில் ஒரு ஆள் அவுட்ரு. இது எப்போ நடக்கும்? அந்திகிறிஸ்து நாட்களில் நடக்க போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, இதற்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வருகை வரும். அதற்கான ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். சிலர் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இல்லை சபை இந்த உபத்திரவ காலத்தில் உள்ளே இருக்கும். நிச்சயமாக உபத்திரவங்கிறது நார்மல் உபத்திரவம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் உபத்திரவத்தின் வழியாக தான், கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் வழியாக தான் போகணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்தி கிறிஸ்துவும் கொடுக்கப்பட்ட உபத்திர காலத்தில் சபை இருக்காது. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அவர் மரித்தோலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகி இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. அப்படி என்று சொன்னால் இனி வரும் கோபாக்கனை சபைக்கு இல்லை. இனி வருகிற கோபாக்கனைன்னு சொன்னால் சிலர் சொல்கிறாங்க அது அந்த கோபாக்கனைங்கிறது நரகத்தை தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், நரகம் கடைசியாக வரக்கூடிய ஒரு கோபாக்கனை. அதற்கு முன்னாடி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவினால் வரக்கூடிய கோபாக்கனையையும் ஆண்டவர் சொல்றாரு. இதே 6வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 17வது வசனம், அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி இந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிறது ஒரு பெரிய கோபாக்கனை. அப்போ இங்க என்ன சொல்றாரு? கோபாக்கனை, இனி வரும் கோபாக்கனை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அப்படி என்று சொன்னால் சபை இனி வரக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் வெளிப்படக்கூடிய அந்த முத்திரை உடைக்கப்படும் போது நடக்கக்கூடிய பெரிய கோபாக்கனைக்கு முன்னாடி சபையை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னா, ரட்சிக்கிறவருமாகி அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஒரு கோபாக்கனை, நான் இவ்வளவு நேரம் பேசணும், கோபாக்கனை வரப்போகுது, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எதை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. உங்களுடைய பயமும் எதிர்பார்ப்பும் எதுவா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு. இயேசு வரப்போகிறாரு, ரகசியமாக மேகத்துல வரப்போகிறாரு. மேகத்துல ஒரு நிமிடத்துல ஒரு செகண்ட்ல மறுரூபமாகி அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்காக அவர் வரப்போகிறாருங்கிற அந்த ரகசிய வருகையை குறித்து, எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து, திருடனை போல வருகிற வருகையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் பேசுறாரு. அதனால கடைசி காலம்தான், கொடிய காலம்தான். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு மகா பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிற. இதை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீங்க என்ன செய்யணும்? இயேசுவை அறியாம இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை விசுவாசிங்க. அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல தகப்பனாய் நல்ல தெய்வமா இருப்பாருங்க. அவரை நம்பாதவங்களும் விசுவாசியாதவங்களுக்கு தான் கோபாக்கனை. உங்களுக்கும் எனக்கும் இல்லை. நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. மனம் திரும்பி உன் பிள்ளையா மாறி வருகைக்கு ஆயத்தப்பட விஷயம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.